ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மே 2026 முதல் 15 ஜூன் 2026 வரை. என்ன மேஷராசி என்பர்களே, ஏற்கனவே நீங்கள் படை மாண்ட நேரத்தில் இருக்கீங்க. 2025 மேலிருந்து 26 மே வரலும் படை மாண்டு போச்சுன்னா அவ்வளோதாங்க. ஒரு மனிதனுக்கு படை என்பது ஹெல்த்து வெல்த்து, இது ரெண்டுமே மாண்டு போச்சுன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அடிப்படை ஜாதகமாக நல்லதாக இருந்து நல்ல தசாபுக்தியாக இருந்தால் பாதி சாம்பல் ஆயிருக்கும், இல்லைன்னா முழுசாவே சாம்பல் ஆகிட்டு இருக்கும். இவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே செலவில் தான் ஆரம்பிக்குது, வரவு இல்லை. அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு வீட்டையும் பிறகு நிலத்தையும் மீட்டு விட வேண்டும். வீட்டையும் நல்லா கவனிக்கணும், நிலத்தையும் மீட்டு விட வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதல் இருக்குது, நல்ல தைரியம் இருக்குது. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம், ஒரு கை பார்த்துடலான்ற அளவுக்கு ஒரு மனோ திடம் இருக்குது. என்ன இருக்குது? மனோ திடம் இருக்குது. கல்வியில் நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாமில் ஒரு நல்ல செய்தி வரும், அரசாங்க பணிக்காக டிஎன்பிசி அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. நாம் வெற்றி பெற்றுடுவோமா அப்படிங்கிறதுல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அது நிறைவேறத்துக்கு 50% வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் கை கூடுற அளவுக்கு ஒன்றும் வாய்ப்புகள் குருபலன் இல்லாததுனால ஒன்றும் இல்லை. அடிப்படை ஜாதத்தில் கல்யாணம் ஆகணுன்ற தசாபுக்தி பலமாக இருந்து உங்களுக்கு கோச்சாரமும் நல்லா இருந்தது, அதுக்கப்புறமா உங்களுடைய அடிப்படை ஜாதத்தில் 7ஆம் பாவம் நல்லா இருந்ததுனா தான் கல்யாணம் ஆகும். அதனால் உங்கள் 7ஆம் பாவத்தை செக் பண்ணி பார்க்கணும். குழந்தை பேர் அண்ணும்போது அது 5ஆம் பாவம் செக் பண்ணி பார்க்கணும். மற்றபடி குழந்தை பேருக்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் கோச்சார ரீதியாக இல்லை, உங்களுடைய அடிப்படை ஜாதத்தில் இருந்தால் மட்டுமே நடக்கும். அடுத்தபடியாக மனசில் இனம் புரியாத பயம் இருக்குது. அந்த பயம் எது சம்பந்தப்பட்டது? காமம் சம்பந்தப்பட்டது, காதல் சம்பந்தப்பட்டது. இந்த இரண்டையும் காப்பாற்றுவதற்கு பொருளாதாரம் இருக்கணும்ல, அது சம்பந்தப்பட்டது. ஐயோ நமக்கு நல்ல வருமானம் இல்லைன்னா காதலி விட்டு போயிடுவாலோ, நல்ல காசு பணம் சம்பாதிக்கலாம் பொண்டாட்டி விட்டு போயிடுவாலோ, அம்மா வீட்டுக்கு டைவர்ஸ் பண்ணிடுவாலோன்ற அந்த பயம். இப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்னால், காதில் ஏதோ ஒரு ஆவி பேசுது ஆவி, ஒரு ஆவியுடைய பேச்சு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. வியாபாரம் பண்ணுன்னு சொல்லுது, முயற்சி பண்ணுன்னு சொல்லுது. பிறகு குழந்தை பெற்றுக்கிட்டவங்களுக்கு அதை காப்பாற்றணுமே என்ற சஞ்சலம், குழந்தையே பிறக்காதவங்களுக்கு இனிமேல் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குமா அப்படின்ற அந்த சந்தேகம். பலவித தொழிலும் பண்ணி பார்க்குறீங்க, எதுவும் செட் ஆகலை. உழைப்புக்கேற்ற பணமே வரலைங்க, உழைப்புக்கேற்ற பணமே சுத்தமாக வரல. எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற பணம் வரணும்ல, அது வரலை. அதன் பிறகு ஒரு முத்தான 4 பலனை கேளுங்க. 2 மே 2025 25 மே 2025 வரலாம் தயவு செஞ்சு ஷேர் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா அம்புட்டும் காலி ஆகிடும். கடங்காரன் கை ஓங்கி இருக்கும், முயற்சிகள் எல்லாமே பலனளிக்காமல் போயிருக்கும். காது மூக்கு தொண்டையில் கட்டிகள் ஆமாம் அது கொஞ்சம் ரணகாயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ரெண்டாவதாக 29 மே 2025 22 ஜூன் 2026 வரலாம். மீண்டும் சொல்கிறேன், 29 மே 2026 29 மே 2026 22 ஜூன் 2026 இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம். இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும். விளையாட்டு துறைகளில் வெற்றி பெறலாம். பரீட்சைகள் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்தால் அதில் நல்ல வெற்றி வரும். சிறு முயற்சிகள் வெற்றியளிக்கும். அப்படிப்பட்ட காலம். 1 ஜூன் 2026 அப்புறமா தலைமறை வாழ்க்கை. ஆமாம், உங்களை பார்த்தானா பிடிச்சி உள்ள போட்டுருவோம். யார்கிட்டயாவது செக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா உடனே ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுங்க. உடனடியாக ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வைங்க. இதுதான் 1 ஜூன் 2026 பிறகு உள்ள நிலைமை. அதன் பிறகு 1 ஜூன் 2026 பிறகு 1 ஜூன் 2026 பிறகு கிட்டத்தட்ட 15 ஜூன் 2026 வரலும் இந்த 15 நாள் வரலும் தலைமுறை வாழ்க்கை தான்.
அதுக்கப்புறம் ஒரு வருஷமும் தலைமறைவு தான் உங்களுக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2026 ஜூனில் 1ஆம் தேதியிலேருந்து 27 ஜூன் வரலும் தலைமறைவு. அதில் இந்த மாதம் பலன் இப்படி தான் சொல்ல முடியும். அதனால் 15 நாள். அங்கிருந்து வாங்க 8 ஜூன் 2026. ஆமாம், அதிலிருந்து 4 ஜூலை 2026 சொல்கிறோம் பாங்க. 20 நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறவங்க வச்சுக்கிங்க போனஸா. அழகான மனைவி இருந்தால் ரசிக்கிறதுங்க. விதவிதமான ஆடைகளை அப்படியே அணிவிச்சு ரசிக்கிறது மனைவியை. அழகான மனைவி. அழகான மனைவி இல்லைனாக்கா அது உங்கள் ஜாதகத்தில் வந்து 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஞான வாக்குபலம் உள்ள ஜோசியர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக மனைவி லிவிங் டுகெதர், காதலியோடு எங்கேயாவது ஒரு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரலாம், ரூம் போடலையா, போட்டு என்ஜாய் பண்ணா லைஃப்பை. இந்த 8 ஜூன் 2026 4 ஜூலை 2026 உள்ள காதல் சிந்தனை, காம சிந்தனை, மோக சிந்தனை. சிவராத்திரி தூக்கம் போச்சு, நடுராத்திரி தொடங்கும் போது, சிவராத்திரி பட்டுப்பாய் விரி விடிய விடிய அப்படி இருக்குது. வெளிநாட்டிலிருந்து பண வரவு எதிர்பார்க்குறீங்க. இப்போ போய் கேட்டால் டக்கு டக்குன்னு பணம் கொடுத்துட்றான் யாராவது. இப்போ போய் கேட்டிங்கன்னா டக்குன்னு பணம் கொடுத்துட்றான் யாராவது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம், நல்ல நேரம். ஆக நல்ல சுகங்களை அனுபவிங்க. மாது அப்படிப்பட்ட சுகங்கள் அது அமையறதுக்கு அடிப்படை ஜாதத்தில் யோக தசாபுக்தி ஓடணும். அப்போ தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எல்லாத்துக்கும் அதுதான் ஆக்சிஜன். அங்கிருந்து ஆக்சிஜன் வரணும். ஆமாம், இது 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. ஸோ முதல்ல சொல்லியாச்சு, ஒரு பலன் முடிஞ்சது. அது 2 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் அம்புட்டும் போயிடும். பிறகு 2வது முத்தான பலனும் சொல்லியாச்சு. அது 29 மே 2026 டு 22 ஜூன் 2026 முயற்சிகள் வெற்றி பெறுது. இது சொல்லியாச்சு. 8 ஜூன் 2026 டு 4 ஜூலை 2026 ஒரே அப்படி இன்பம் தான், இன்பத்திலேயே மிதக்கிறது தான். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல யோக திசா புக்திகள். நீங்கள் எப்பவுமே அந்த யோக திசா புக்திகளை வந்து மறக்கவே கூடாது என்று கூறி, ஆக முத்தான முதல் பலனும் முடிஞ்சது. அது 2 மே 2026 டு 2 மே 2026 டு 25 மே 2026 ஷேர் பிஸ்னஸ், கொடுக்கல் வாங்கல், கடன்காரன் அழுத்தம். 2வது முத்தான பலன் 29 மே 2026 டு 22 ஜூன் 2026 முயற்சிகள் கை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது. 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026 15 ஜூன் 2026 தலைமறைவு. அந்த தலைமறைவு எதுக்காக தலைமறைவு? காதலனோடு, காதலியோடு, லிவிங் டுகெதரோடு, இன்னும் சில பேர் திருமணம் கடந்த உறவோடு, அதுக்காக. அது நடக்கக்கூடியது 8 ஜூன் 2026 டு 4 ஜூலை 2026. முடிஞ்சதாக்காத அவ்வளவுதான். இப்பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் பெறுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு
Address: Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimehru.org.